ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கிராமரை பார்த்தாலே தலை சுத்துது, இங்கிலீஷை பார்த்தாலே தலை சுத்துது, இந்த இங்கிலீஷை எப்படி தான் கற்றுக்கிறது, எப்படி தான் பேசுறது, இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நம்ம சேனலில் போடுற 30 days கோர்ஸை கண்டிப்பாக விடாமல் எல்லாத்தையுமே பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக இங்கிலீஷில் பேசுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? இன்னைக்கு நம்ம Day 9 வீடியோ பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. நல்ல நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கும் வந்து கரெக்டாக ஆன்சர் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க சீக்கிரமா ப்ராக்டிஸும் சைட் பை சைட் நீங்க பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா ஃபியூச்சர்ல வருங்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த முன்கூட்டியே பேசுறது. இதே ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னும் போது வருங்காலத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நாளைக்கு நான் 6 மணிக்கு டியூஷன்ல படிச்சுக்கிட்டு இருப்பேன், படித்து கொண்டிருப்பேன், இந்த மாதிரி விஷயத்த சொல்றதுக்கு தான் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி பிளஸ் verb பிளஸ் ing. அப்படியே ஒரு ராகமா படிங்க பார்ப்போம். சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி பிளஸ் verb பிளஸ் ing. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இப்போ இதே நான் இப்போ ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஐ வில் பி ஈட்டிங். இதை அப்படியே தமிழ்ல வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்ல நம்ம இதை என்ன சொல்லுவோம்னு சொல்லுங்க. நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன். நான் ஏற்கனவே எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கேன், கொண்டு அப்படின்ற வார்த்தை வந்ததுன்னா அது கண்டினியூஸ்னு அர்த்தம். இதை நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன், நான் இதுக்கப்புறம் தான் சாப்பிட போறேன், சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லும் போது அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஆயிடுது இல்லையா? சோ அவ்வளவுதான். இதை அப்படியே நெகட்டிவா மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஐ பிளஸ் வில் பிளஸ் நாட் பிளஸ் பி பிளஸ் verb பிளஸ் ing. அதாவது வில்லுக்கும் பிக்கும் நடுவுல ஒரு நாட். இதுதான் வந்து நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஐ வில் நாட் பி ஈட்டிங். நான் சாப்பிட்டு கொண்டிருக்க மாட்டேன். அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சா? இப்ப அப்படியே அடுத்த கொஸ்டின் ஃபார்ம் பார்த்துடலாமா? இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், கேள்வி வாக்கியம். இப்போ கேள்வி வாக்கியத்துக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? வில் வந்தாலும் எது வந்தாலும் என்ன பண்ணணும்? அதை தூக்கி முன்னாடி போட்டுட்டு பக்கத்துல சப்ஜெக்ட் போட்டுட்டு அப்புறமா பி வரணும். வில் போட்டுட்டு நடுவுல சப்ஜெக்ட் போட்டுட்டு பி வரணும். ஓகேவா? வில் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் verb பிளஸ் ing. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப அப்படியே இந்த சென்டென்ஸ் அப்படியே இந்த கொஸ்டின் ஃபார்மேட்ட அப்படியே நீங்க தமிழ்ல எனக்கு சொல்லுங்க. will you be joining us for dinner? நீங்க எங்க கூட டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்போ அது ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கா? சோ இப்போ இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுக்கு அடுத்து இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட். இந்த பார்ட்டை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் வரைக்கும் பாருங்க. வில் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் வேர்ப்ன்றது வந்து ஜாயின் பண்ணிக்கிறது. ஓகேவா? verb பிளஸ் ing. புரிஞ்சுச்சா? இப்ப இதே இந்த கேள்வி வாக்கியத்தை நான் இதே நெகட்டிவா மாத்தணும் அப்படின்னா நான் இப்ப என்ன பண்ணணும்? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இது அப்படியே கேள்வி வாக்கியமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா பண்றீங்களான்னு பாப்போம். இத்தனை நாள் நம்ம போட்ட எல்லா வீடியோவும் பாத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கும் நீங்க கரெக்டா கமெண்ட் பண்ணிடுவீங்க இந்த கொஸ்டினுக்கும். ஓகே. will not you be joining us for dinner? இதை நான் இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா willn't you be joining us for dinner? நீங்க எங்க கூட டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்க மாட்டீங்களா? ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள். ஜாயின் பண்ணி கொண்டிருப்பீர்களா? இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை கண்டினியூஸ் ஃபார்மேட்ல நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இதுவும் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். இதை நீங்க எனக்கு இப்ப மாத்தி காமிக்க போறீங்க. டெஸ்ட் ஃபார்மேட்டா இருக்க போகுது. ஏன்னா நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்னா பாசிட்டிவ் பார்த்தாச்சு, நெகட்டிவ் பார்த்தாச்சு, கேள்வி வாக்கியத்தையும் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நம்ம பார்த்தாச்சா. இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துடணும் இல்லையா? ஓகே. சோ நாளைக்கு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லியிருக்கா, நாளைக்கு நான் உன்னை பாக்குறதுக்கும் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவகிட்ட நான் என்ன சொல்றேன்னா, நீ வரும்போது நான் யூடியூப் வீடியோ எடுத்துட்டு இருப்பேன். இப்ப நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீ நாளைக்கு வரும்போது நான் யூடியூப்ல வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது அது என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஆயிடுச்சா? இப்ப அப்படியே நீங்க என்ன பண்ண போறீங்க? இதை என் கூட சேர்ந்து இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுன்னு பாப்போமா? நீ வரும்போது நான் யூடியூப் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த நீ வரும்போதுன்றது இது வந்து 2 சென்டென்ஸா நம்ம பிரிக்கலாம். நீ வரும்போதுன்றத ஒரு சென்டென்ஸா பிரிக்கிறேன், நான் யூடியூப் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன்றத ஒரு சென்டென்ஸா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த செட் ஆஃப் சென்டென்ஸை நான் இப்ப இங்க எழுத போறேன். இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்மேட் கொண்டு போவாங்க பாப்போம். ஐ பிளஸ் will be plus இப்போ verb plus ing.
எடுத்துக்கிட்டு இருப்பேன். எடுக்கிறதுன்றது என்னது? டேக்கா. அப்போ இந்த இடத்துல நான் என்ன சப்ஜெக்ட் என்ன verb யூஸ் பண்ணுவேன்? டேக். சப்ஜெக்ட் சாரி verb plus என்ன வரும்? ing. அப்போ I will be taking. ஓகேவா? I will be taking என்ன சொல்றேன்? யூடியூப் வீடியோவா? so I will be taking யூடியூப் வீடியோ. ஓகேவா? I will be taking யூடியூப் வீடியோ கமா இப்ப இந்த சென்டென்ஸ் சொல்லுங்க. நீ வரும்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? when you come. நானு V1 அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? I will be taking யூடியூப் வீடியோ when you come. நீ வரும்போது நான் யூடியூப் வீடியோ எடுத்துக்கொண்டிருப்பேன். இப்போ உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் புரிஞ்சிருக்கும். இப்ப அப்படியே பாருங்க. இதை அப்படியே நான் நெகட்டிவா எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன்? I will not be taking யூடியூப் வீடியோ when you come. இதை நான் எப்படியும் சொல்லலாம்? I willn't be taking யூடியூப் வீடியோ when you come. இப்போ சிம்பிளா இருக்கா? சோ ஒரு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம 3 விதமா நம்ம வந்து சென்டென்ஸ் அதாவது வாக்கியமா ஃபார்ம் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா, ஒரு வருங்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஏதாவது ஒண்ணு. இப்ப நான் சாப்பிட்டுட்டு கொண்டிருப்பேன் அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா 2 ஆக்ஷன் 2 சென்டென்ஸா, நீ வரும்போது நான் இதை பண்ணிட்டு இருப்பேன் அந்த மாதிரி சொல்றது. இன்னொன்னு ஃபியூச்சர் பிளான்ஸ். நான் வந்து அடுத்த வாரம் நான் வந்து கொடைக்கானல் நேரம் போயிட்டு இருக்கலாம், நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு பிளானோ ஒரு ஆக்ஷனையோ முன்கூட்டியே பேசுறது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு இப்ப இதை நீங்க இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் சென்டென்ஸ் கொடுக்க போறேன். அதை நீங்க எனக்கு கமெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் சொல்லும் போதே அப்படியே டைப் பண்ணிட்டே வாங்க கமெண்ட்ல. நாளைக்கு ஓகே நாளைக்கு வேண்டாம், ஒரு வாரத்துல. ஓகேவா? ஒரு வாரத்துல மேபி நெக்ஸ்ட் சண்டே. ஓகேவா? வர சண்டே நாங்க எல்லாரும் காலையில 10 மணிக்கு திருப்பதிக்கு போய்கொண்டிருப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? திருப்பதிக்கு போய்கொண்டிருப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இத வந்து எப்படி நீங்க வந்து இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணலாம், அது என்ன டென்ஸ்ல இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் என்ன, இது எல்லாமே நீங்க எனக்கு கமெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ நம்ம கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியான நேரத்துல நம்ம வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிட்டோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். சோ இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் so much. Next I will see you in the next video for day 10. ஓகேவா? Bye. We'll see you in the next video. Bye bye.